ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுகர் பத்தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சுகர் ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கு 400 500ன்னு இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஆனால் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் சுகரை குறைக்கணுமேங்கிறது கவலை இருக்காது. அது என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் பெரிய அளவு ஒரு கம்ப்ளைண்ட்டை உண்டு பண்ணும். அதாவது காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் உண்டு பண்ணும்போது அதை பற்றி கேர் எடுப்போம். ஆனால் என்ன ஆகும்னா சுகர் வரும்போது ஆரம்பத்தில் டேப்லெட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். டேப்லெட் சாப்பிட்டாலும் சுகர் குறைவே குறையாது. 400 500ன்னு இருந்துகிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. நம்மளும் அதை அசால்ட்டாக விட்டுருவோம். நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டு விட்டுருவோம். ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கன்னு. சரின்னு கேட்டுட்டு விட்டுறது. இதை நம்ம காலங்காலமாக தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம உள்ள வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது இந்த சுகர் எப்படி நம்ம விரைவாக குறைப்பது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 400க்கு மேல் இருக்கக்கூடிய சுகரை 150 கீழே எப்படி விரைவாக கொண்டு வருது, அதை பற்றி இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ. ஓகேவா? சரி, இப்போ சுகரை பற்றி பார்க்கலாம். சுகர் எதனால வருதுன்னு பார்க்கலாம். சுகர் இனிப்பு சாப்பிட்றதால வருது அப்படிங்கிறது தப்பான கான்செப்ட். அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், இனிப்பு நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். ஆனால் நமக்கு சுகராக வந்திருக்கு இல்லை. காரணம் என்னன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்சுலின் அது செக்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அது உடனே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? சுகர் நம்ம சாப்பிடும்போது அது பிளட்ல கலந்து தான் அது சுகர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இன்சுலின் போய் அது டக்குன்னு கம்மி பண்ணுறதுல அது பிளட்ல கலந்து பெரிய அளவு சுகரை கூட்டாது. நான் சொல்கிறது முன்னாடி. ஆனால் இப்போது அப்படி இல்லைங்க. வயசாக வயசாக என்னன்னா இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாயிரும். இன்சுலின் செக்ரேஷனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய செல்ஸ் வீக் ஆகி இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது சுகர் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 100னா உங்களுக்கு இன்சுலின் ஒரு 100% இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் சுகர் எவ்வளவு சாப்பிட்டாலுமே 100% சுகர் சாப்பிடலாம். ஏன்னா அது 100% இன்சுலின் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் வயசாக வயசாக என்னென்னா 40 30 அந்த அளவு தான் உங்களுக்கு என்ன ஆகும், அவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்சுலின் இருக்கும். ஆனால் நீங்கள் 100% சுகர் சாப்பிடுவீங்க. அப்போ 30% இருக்கக்கூடிய இன்சுலினால் 100% இருக்கக்கூடிய சுகரை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால தான் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போ கேட்கலாம் 30% இருக்கு, அப்போ 30% சுகர் சாப்பிடலாமா? அப்படி இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, கார்போஹைட்ரேட், மதியானம் இட்லி தோசை சாப்பாடு, அதுலேருந்து சுகர் கன்வெர்ட் ஆகும். அதே 30% மேலே வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இன்சுலின் பத்தாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சுகரை சாப்பிட்டா அதை எப்படிங்க அந்த இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணும்? இது ஒரு தெளிவான புரிதல். இதுதாங்க எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் தேவை. ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த புரிதல் இல்லாமையே பல பேர் சரி பார்த்துக்கலாம், அதான் இது மாத்திரை போடுறோமே. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்சுலின் மாதிரி மாத்திரை கிடையாது. மாத்திரைங்கிறது ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும்தான். ஓகே, அது வேற வழியில தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுவேன் ஒழிய இன்சுலின் மாதிரி டைரக்டா சுகரை கண்ட்ரோல் பண்ணாது. அப்படின்னு கேட்கலாம், டாக்டர் நாங்கள் இன்சுலின் போடுறோமே அது என்ன? அது ஆர்டிஃபிஷியல். அதாவது நேச்சுரலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க. இப்போ இன்சுலின் இயற்கையாகவே நம்ம பாடியில் செக்ரேட் ஆனால் மட்டும்தான் அது மூளை அதுக்கு கமாண்ட் கொடுத்து கரெக்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷன் வழியாக என்னதான் இன்சுலினை உள்ள அனுப்புனாலும் மூளைக்கும் அதுக்கும் பெரிய அளவு தொடர்பு கிடையாது. மூளை கமாண்டில் அது வராது. அது ஆர்டிஃபிஷியலாக அப்போதைக்கு உடனே சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இயற்கை இன்சுலின்றது அவங்க பாடியில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த மாதிரி கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்பப்போ சுகர் வருதோ அதை குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்சுலின் ஆர்டிஃபிஷியல் அப்படியே நீங்கள் காலையில் போட்டால் அப்போதைக்கு காலையில் குறையும், நைட்டு போட்டால் அப்போதைக்கு ஓவர் நைட்டு குறையும். 24 மணி நேரம் அதை போட்டுட்டு இருக்க முடியுமா? ஆனால் நேச்சுரல் இன்சுலின் 24 மணி நேரம் நம்ம பாடியில் கிடைச்சிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்சுலின் அப்படி இல்லை, காலையில் இல்லைன்னா நைட்டு தான் போட முடியும். ரொம்ப போட்டால் அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் சுகர் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு சுகரை 400க்கு மேலே இருந்தால் 150 கீழே குறைக்கிறது பற்றி நான் பேச போகிறேங்க. அது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, ஃபுட் ஹேபிட் தான். ஓகேவா? இப்போ ஒரு 400 மேலே சுகர் ஏன் வருது நம்ம யோசிக்கணும். யோசிச்சோம்னா நமக்கு தெரியும், நம்மள அறியாமே சுகர் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். இப்போ ஊரில் விசேஷங்கள் வைக்கும்போது ஏதாவது ஸ்வீட்டு கொடுப்பாங்க. சரி, இது ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றது. அந்த விசேஷங்கள் வேறு வேறு ரூபங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் ஒரு 6 மாத கணக்கில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5-10 தடவையாவது ஒரு லட்டோ நல்ல இனிப்பாக உள்ள ஸ்வீட்ஸோ சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் இது தாங்க சேர்ந்து சுகரை கூட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுகர் நார்மலாக இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிடுவீங்க, சுகர் கூடி அது எலிவேட் ஆகி அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதுதாங்க பிரச்சனை. இப்போ நார்மலாக இன்சுலின் நல்லா இருந்தால் ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் கூடும்போது இன்சுலின் போய் சுகரை குறைச்சி கம்மியாயிரும். ஆனால் இது அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு மாதம் விட்டு நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 50 100 150 எலிவேட் ஆகும். இப்போ உங்களுக்கு
150 சுகர் இருந்ததுன்னா ஒரு லட்டு சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து 200 இருக்கும். 200 இருக்கும்போது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு லட்டு 250, இன்னொரு லட்டு 300, 350, 400 அதில் கொண்டு விட்டு இப்படி தாங்க உங்களுக்கு சுகர் கூட்டுது. இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி அதாவது என்னது எப்போயா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி லட்டு சாப்பிட்றோன்ட்டு எந்த ஸ்வீட்டையும் சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு அப்படியே ஒரு பீக் லெவலில் வச்சிருக்குது. அது குறைய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்சுலின் இல்லை குறைக்க. ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. இன்சுலின் நம்ம பாடியில் தேவையானவை இல்லை. அப்போ நம்ம தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும். அதுக்கு நமக்கு எதிரி எமனா இருக்கிறது வந்து ஸ்வீட்டு. அதை ஸ்டாப் பண்ணணும். நான் என்னுடைய முந்தைய வீடியோலெல்லாம் என்ன வகையான பழங்களும் என்ன வகையான ஸ்வீட்டுகளும் அதை எப்படி சாப்பிடலான்னு போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் ஒரு தடவை பாருங்கள். இப்போ சுகர் பேஷண்ட் அதுக்காக ஸ்வீட்டை சாப்பிட வேண்டாம் சொல்லலைங்க. என்னோட முன்னேறி விழுந்த தீபாவளி ஸ்வீட்டை இப்படி சாப்பிட்டாலும் சுகர் ஏறாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் என்னென்ன பழங்கள் மட்டும் சாப்பிட்டா சுகர் கூடாதுன்னு போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கலாம். இதை விட இனிப்பு என்னங்க தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களும் பயனுள்ளதாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சுகர் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதுதாங்க முக்கியம். இப்படி எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சுகரை பற்றி முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.